24/11/2022 அன்று சொல்பொருள் அந்த பதாதை நடுவதற்கான தங்களது எதிர்ப்பை தெரிவித்தவர்கள். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே போரதை பற்றி பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தொல்பொருள் திணைக்களம் தங்களுடைய பதாதைகளை அடையாளப்படுத்துவதற்கான நேர ஒதுக்குமாறு கேட்டிருக்கோம். அந்த வந்து பிரதேச செயலாளர் நடைபெற்ற கூட்டத்திற்கு கண்ணபுரம் கிழக்கில் இருக்கிற மக்களுடன் முதலாவது கட்டமாக பேசி அவர்களுக்காக அதை புரியவித்து பின்னர் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த வகையில் அவங்க உடனடியாக 11ஆம் மாதம் 30ஆம் தேதி இடையில் தங்களுடைய பதாதைகளை அடையாளப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தனர். அந்த வகையில் 24ஆம் தேதி அந்த பதாதை அடையாளப்படுத்துவதற்கு வந்தபோது என்னுடைய சமூகம் மற்றும் அமைப்புகள் இதுக்கு பல எதிர்ப்பு தெரிவித்தவங்க. அந்த வகையிலே அவர்களுக்குரிய கடமையினை இடையூறு விளைவித்ததாக இன்றைய தினம் சுமார் 56 பேருக்கு எதிராக களவாஞ்சி நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வகையில் இந்த வழக்கு விசாரணை நிறைவேற்றிருக்கிறது. அனைவரும் தங்களுடைய சொந்த பிணையினை துதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் ஜனவரி 29ஆம் தேதி அடுத்த தவணைக்காக தேதியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரிக்கிறது.